ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம். அதுவும் டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாலக்கீரை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இதில் வந்து நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி பூச்சிகள் முட்டைகள் விட்ட இந்த இலை இருந்ததுன்னா தூக்கி வீசிடுங்க. எல்லா கீரைகள்லேயும் அது இருக்கும். அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பாலக்கீரை ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் குட்டீஸ் யாராவது கீரை சாப்பிட மாட்டாங்கன்னா பாலக்கீரை இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த டைப்பில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும், அவங்க சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கீரை. அதுவும் இதில் வந்து முட்டை போட்டு செய்கிறனால டேஸ்ட் அதிகமாக இருக்கும். எப்போ போல் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நாம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. இப்போ இதில் வந்து நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. நாம் இதில் முட்டை போடுறதுனால டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாம்பார் தூள் போட்டோம்னா. ஸோ நான் லைட்டாக சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இதில் நாம் இப்போ நறுக்கி வச்சுருக்க இந்த கீரைகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து இப்போது வந்து நல்லா பெரட்டி விட்டோம்னா கொஞ்ச நேரத்துலேயே கீரையெல்லாம் நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ கீரையை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நல்லா அந்த தண்ணி கொஞ்சம் வற்ற விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீரை ரெடி ஆயிரும். அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து 3 முட்டையை நம்ம ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டான இந்த முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாலக்கீரை முட்டை பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.